வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். நாங்கள் பலம் புரிகின்ற இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய கருப்பையின் உள்ளே உள்ளதான் கடந்து வந்த நாங்களே கருப்பையின் உள்ளே நாம் இந்த உலகுக்கு வந்து சேர்வதற்கு முன்னாலே ஒரு இடத்திலே கொஞ்ச நாள் தங்கி இருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? அதங்க ஞாபகம் இருக்கிற பிறந்து நடந்து வந்த பாதையை தானே திரும்பி பார்க்கவே பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. அதையே மறந்துடுவோம். ஏன்னா கொஞ்சம் முன்னுக்கு காசு வந்தோடனே பின்னுக்கு வந்து இல்லை மறந்து நீங்களோ எங்களுக்கு சோறு தந்து நீங்களோ எனக்கு அப்படி திசை ஞாபகம் இல்லை இருக்கலாம் தந்திருப்பீங்கள் என்ற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம கனவு சோறு கொடுத்தவன் இப்போ சோறு சாப்பிட தெரியாம இல்லாமல் இருக்கிறான். 10 மாதம் அங்கே இருந்துதான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி யாருக்காவது நினைவு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி யூகமாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். சும்மா ஒரு யூகம் என்ன. இப்போது கேளா ஒலி வரைவுகள் மூலம் அங்கே நடப்பதையெல்லாம் விவரமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ கருவிகளை வச்சு விளாசி தள்ளி நோயெல்லாம் உண்டாய்ப்படுவாங்க. இப்போ வந்து கற்பவையில் புற்று வேண்டிடுவாங்க கடையில். கருப்பைக்குள்ளே இருக்கும் குழந்தை கொட்டாவி விடுவது, ஐயோ விரல்களை சப்புவது, கைக்கு வெட்டுவதை பிடிப்பது, சோம்பல் முறித்தல், கொட்ட விழிப்பது, பார்த்தியோ முகத்தை கோணிப்பது, இவையெல்லாம் ஒரு டெலிவிஷன் திரையிலே பார்க்க முடியும். இப்போ அதுக்கு போட்டுட்டு இப்படி காட்டுறாங்க. சரி, அப்படி இருக்காங்க. இந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது. அவ்வளவும் வேறு தான். கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்து கொண்டிருக்கிறது. கண் விழித்ததும் அது கொட்டாவி விட்டு கொண்டே கைகால்களை உதைத்தல், கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடித்தல், அத்தோடு கொஞ்ச நேரம் விளையாடுதல், அதன் பின் கைகட்டை விரலை வாயிலே வைத்துக் கொள்கிறது. தாயின் இதய துடிப்பு, செரிமான பாதையிலே ஏற்படும் சத்தங்கள், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே தாயின் குரல் கேட்பதை உணர்ந்து அது கவனிக்கிறது. அதான் சொல்கிறது, கற்பத்தில் புள்ளிகள் விளைச்சிருக்கேக்க நல்ல அறிவுள்ள விஷயங்களை படிக்கணும், அறிவுள்ள விஷயங்களை பார்க்கணும், இனிமையாக பேசணும், மற்றவர்களோட நல்லா பழகி கொள்ளணும், நல்லதை செய்யணும். சும்மா இருந்தோட சீரியலோட பார்த்து அவனை இவனை கிட்டான்னு அந்த பிள்ளைய போட்டு நாசம் மறக்கிற வேலை தான் இது. பிரச்சனைப்படக்கூடாது. அதான் சொல்கிறது, ஐயோ நீ சந்தோஷமாக இருக்கணும், பயந்து முந்தையாக்கள் அவையே துன்பப்படுத்த அந்த சந்தோஷம் ஒரு பேர் என்ஜாய் விட என்ஜாய் அன்பா பழகுவார்கள். அன்பு இல்லாதவர் கூட அந்த நேரம் அன்பா பழகுவார்கள். இப்போ கற்பனை பண்ண போட்டு அடிக்கிறார்கள். இப்போ வல்லவர்கள் நாங்கள். இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் தயங்க மாட்டோம். நீ பிள்ளைத்தாச்சியாக இருந்தாலும் அடிப்போம் நாங்கள் ரெண்டெல்லாம் அடிப்போம் நாங்கள். எல்லாம் நிலைமை மோசமாயிட்டு. முந்தி அப்படி இல்லை. பக்குவமாக பிடித்து நடத்தி பக்கத்தில் ஒழுப்பி கணவன் எவ்வளவு வேலை செய்தாலும் டென்ஷனோட மனைவியிடம் காட்டுவதில்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளை அதுக்குள்ளே இருக்குது, அது வடிவாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார்கள் படிக்க சொல்லி, அல்லது பாட்டி தாத்தாவிட்ட கதை கேட்க சொல்லி விடுவார்கள். அப்படியெல்லாம் கேட்கின்ற போது அந்த புத்திகள் அந்த அறிவுகள் எல்லாம் அந்த குழந்தையிடம் சேரும் என்று சொல்லி ஒரு ஐதீகம். அது உண்மை இல்லை, உண்மை இல்லை என்று இல்லை. உணர்ந்ததை கவனிக்கிறது, அதுதான் அது தாய் உணர்ந்ததை கவனிக்கிறது. தாய் எழுந்து நடக்கும்போது கருப்பை நீரின் லேசாக குறுக்கலிலே மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகிறது. அப்படி குறுங்கின தொட்டிலுக்கு வச்சு ஏன் ஆட்டுற சொல்லுங்க. அப்போ தொட்டிலே ஆட்டைக்க புள்ள தரை சுற்றி தான் நிதிர விடுறது. நாங்கள் நேகாது அந்த மயக்கந்திர வருமல்லோ, சும்மா நாங்கள் தொட்டிலே ஆட்டி விட்டு ஏதோ நிதிரை ஆட்டு மட்டும் ஆட்டி விடுறோம். ஆட்டி மயக்கத்தெல்லாம் புள்ள நிதிரை ஆகும். மற்றது ஏனச்சியில் கட்டுறது, ஏனச்சியிலே முந்தி என்னத்தில் கட்டுற சொல்லுங்க. அது உண்மையாக தாயினுடைய செயலில் தான் கட்டணும். இப்போ நீங்கள் ஏனை கட்டுறது இல்லை. இப்போ கடையில் வாங்கி கொண்டு வந்து கட்டி போட்டு நித்திர உள்ளது பூனையை வச்சுட்டு அதில் காதுக்கு பூனையை வச்சுட்டு அப்படி இல்லை. ஏனச்சியிலே அந்த தாயினுடைய பாசம், தாயினுடைய அற்றவணை பிந்தனம் இருக்க வேண்டும். அதை இப்போ பிள்ளைகள் தாயோட பாசம் இல்லாமல் போகிற காரணம் எல்லாம் அதுவும் தான். நிறைய பிள்ளைகளுக்கு தாயின் பாசம் தெரியாது. தாயில பாசம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறார்கள். சாரி இப்போ கட்டல தானே. இப்போ சாரி அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ பாவாடையில கட்டுறது. அப்போ சாரி கட்டுறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ என்ன செய்யறது? நாங்கள் அங்கே போகிறோம். கருப்பைக்குள்ளே மிகவும் அமைதியாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். ஒரு மைக் மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். ஸோ தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். தாய் மூச்சு விடும்போது கேட்டுக்கொண்டே இருக்கும். வயிற்றிலிருந்து குடலிலிருந்தும் வரும் பலவிதமான சத்தங்கள். இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சத்தமும் உள்ளே கேட்கிறதாம். வெளி உள்ள சத்தம் கேட்குதாம். அதனாலே கருவுற்ற தாய்மார்கள் இருக்கும் அறையிலே ரேடியோவும் டிவியும் அலரும் அளவுக்கு வைக்கக்கூடாது என்று சொல்வது உண்டு. ஏனென்றால் பிள்ளைக்கு பாதிக்கும். அது நீங்கள் சவுண்டை கூட்டி போட்டு அதுக்கு போயிட்டால் அந்த பிள்ளைக்கும் அந்த அதிர்வு பிரச்சனையை கொடுக்கும். அதான் அந்த பிறக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் குரோபடா பிறக்குகளை நோப்பு சத்தம். அந்த 2009 அந்த சண்டைக்குள்ளே பிறந்த பிள்ளைகள் கனவிற்கு குரோபாடு. அதுதான் காரணம்.
சத்தம் போட்டு பேசுவதும் தவறு, சண்டை போடுவதும் தவறு, சத்தமான இடங்களில் அவர்கள் இருக்கக்கூடாது. இதுதான் இவ்வளவு சொன்னேன். ஒரு சிசு கருப்பையில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கொண்டே இருந்தால் அந்த பாட்டுக்கு ஏற்றபடி கைகால்களை ஒரு குறிப்பிட்ட வகையிலே ஆட்ட கற்றுக்கொள்ளுமா. டிங் டிங் அப்படி அந்த நிலைமை டான்ஸ் கற்றுக்கொள்ளுமா. குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழுகின்ற குழந்தையை அமைதிப்படுத்தி அதே பாட்டை பாடினா பிள்ளை அமைதியாகிடும், உறங்கும். பற்றியில் இங்கே இருக்கு விஷயம். இதுவரைக்கும் சொல்லியது மருத்துவர் சொன்னவற்றைத்தான் இப்போது சொல்வது நான் சொல்வது. சுவாமி நான் சொல்ல போறேன். அதாவது தாலாட்டு யார் பாடுவது? தாலாட்டுண்டா என்ன சொல்லுங்க? தா நாவை ஆட்டுற அப்படி ஆடுறது அதுதான் தாலாட்டு. குழந்தை வயிற்றிலே இருக்கும்போது தாய் தாலாட்டு பாடுவதுதான் நல்லது. அப்போதுதான் அது சுகமான காலை ஆட்டம், சுகமாக காலை ஆட்டமாம். சரியோ? எங்க வயிற்றிலே இருக்கீங்க அப்படியே. அப்பாக்கள் தாலாட்டு பாடினால் என்ன ஆகும் தெரியுமோ? வயிற்றில் இருக்கும் போதே குழந்தை ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடும். வெளியே வந்த பிறகு காலாட்டுவதற்கு பதிலாக உதைக்க ஆரம்பித்துவிடும். உதைக்கிறதா இருறா வாரன்றா வெளியில உனக்கு என்று. ஒரு வீட்டில் தொட்டிலேயே ஒரு குழந்தை சத்தம் போட்டு அழுது கொண்டிருந்தது. அப்பா தொட்டிலே ஆட்டி கொண்டிருந்த. வெளியே போய் இந்த அம்மா திரும்பி வந்த. சும்மா தொட்டிலே ஆட்டாதீர்கள், குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா என்றார். அது முடியாது என்றார் அப்பா. ஏன் என்றார் அம்மா. நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகுதானே தூங்கி கொண்டிருந்த குழந்தை இப்படி அளவே ஆரம்பித்ததப்பா என்றார். இருந்த பிள்ளைய தாலாட்ட பாட போய் நிறுத்தினோடா கரியா விட்டாந்தோண்டு உடம்பு ஆறிடாரிரோ ஆறிடாரிரோ நிறுத்தக்கொள்ளு சொல்லணும். அம்மா அப்படி பாடுனான்டா, என்ன அருமையா இருக்கு. எனக்கு இப்ப நிறுத்த மாதிரி இருக்கு அம்மா தாலாட்டம். அப்படி ஒவ்வொரு காலம் எல்லாம் முடிஞ்சது. இப்ப பெண்களுக்கு தாலாட்டம் என்னன்னு தெரியாது, ஒப்பாரி என்றா என்னன்னு தெரியாது. ஐயோ 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 ஐயோன்ட்டு கத்தி போட்டு பிள்ளைகளுக்கும் இந்த அப்போ பூனை போட்டுட்டு எல்லாம் யூடியூப்ல தாலாட்டம் அடிச்சு போட்டு யூடியூப்ல விட்டுட்டு இருக்க வேண்டிய. மாமன் அடிச்சானோ மல்லிகை பூச்செண்டாலே அப்படி பாடுறது. அக்கா அடிச்சாளோ அப்படி. இப்போ என்ன, இப்போ அண்ணன் அடிச்சானோ அலவாங்கு கம்பியாலே என்றால் புள்ளி என்ன இதுக்கிட்டு தானே விளம்பும். இது என்னடா அலவாங்கால் அடிக்கிறாங்கடா. அப்படி இல்லை, அப்படி தாலாட்டு பாடுற மாதிரி பாடுறோம். எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன அப்போ நாங்கள் ஆசிரியர் இவர் தென்கட்சி சுவாமிநாதனுடைய இன்றொரு தகவலை நாங்கள் கணக்க பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதில் பார்த்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போடைய பிள்ளைகளுக்கு அதை காட்டுவோம். என்ன ஆகையினால் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள்.